was loving on. She's a friend, she's a lover, she's a... இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஒரு 5-in-1 பெனிட்ரான் மாடல் நம்பர் M8080. இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 ட்ராக் கேசட் ப்ளே பண்ணலாம். 4 ட்ராக் கேசட், இது ஒரு வித்தியாசமான ஒரு செட்டு. அப்புறம் ஆடியோ கேசட் ப்ளே பண்ணிக்கலாம். இது வந்து 4 ட்ராக் கேசட், இது ஆடியோ கேசட். அப்புறமா ரேடியோ, இதில் வந்து மீடியம் வேவ், ஷார்ட் வேவ், எஃப்எம் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது போக ரெக்கார்ட் பிளேயர் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோனோ ஆப்ஷன் இருக்குது, அது மாதிரி ஆக்ஸின் இருக்குது, லைனின் இருக்குது. ஸோ இந்த மாதிரி 5-in-1 இது ஒரு சூப்பர் செட்டு. மோட் சுவிட்ச் இங்கே இருக்குது. என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குன்னா, இங்கே இருக்குது ஃபோனோ, ஆக்ஸ், இங்கே ஒரு டேப் இருக்குது, அப்புறம் கேசட். இந்த டேப் தான் வந்து இந்த கேசட். அப்புறம் ரேடியோ. ஓகேண்ணா, இப்போ இந்த டேப்பில் வச்சுருக்கிறேன், அதாவது 4 ட்ராக் கேசட்டில் வச்சுருக்கிறேன். இந்த 4 ட்ராக் கேசட்டில் வந்து 2 மோடு இருக்குது. இங்கே பாருங்கள், பிஞ்ச் ரோலர் வந்து நார்மலாக கேசட்டில் வந்து இங்கே தான் வரும். ஆனால் இங்கே வந்து பிஞ்ச் ரோலர் கேசட்லேயே இருக்கும். இந்த மாடலில் வந்து கேசட்லேயே இருக்கும். ஸோ இது வந்து ரைட் சைடு இருக்கிற மாதிரி போட்டால் ப்ளே ஆகும். இப்படி போட்டாச்சுன்னா நமக்கு வந்து ஃபாஸ்ட் ஃபார்வர்டு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு. ஸோ இப்போ நான் ரைட் சைடு வச்சு போடுறேன். இங்கே பாருங்கள், சரி. நார்மலாக இந்த மாதிரி 4 ட்ராக் கேசட் உள்ள செட்டு நிறைய கொடுத்துருக்கிறேன். அதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த 4 ட்ராக் வந்து ஃபங்க்ஷன் ஆகாது. ஆனால் இந்த செட்டில் வந்து 4 ட்ராக் வந்து சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது. நீ பாருங்கள், இதுதான். இது வந்து ட்ராக் மாற்றக்குள்ள சுவிட்ச் ப்ரோக்ராம்லேயும் போட்டிருக்கிறாங்க. நமக்கு வந்து இப்போ இது 4 ட்ராக்ல ரெக்கார்ட் ஆயிருந்ததுன்னா ஒவ்வொரு ட்ராக்காக நம்ம இதில் மாற்றிக்கலாம். இது ஒரு ட்ராக், இது அடுத்த ட்ராக், இது அடுத்த ட்ராக், இது அடுத்த ட்ராக். ஸோ இந்த மாதிரி நமக்கு கலத்தம்னா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணிட்டு இப்படி இழுத்துட்டிங்கன்னா போதும் வந்துடும். ரொம்ப ப்ரெஸ் பண்ண வேண்டாம். இப்படி ஒரு குறிப்பிட்ட பொசிஷன் போகிற உடனே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இழுத்துரும். மேக்னெட்டிக் டேப் மாதிரி உள்ளே இழுத்துரும். இப்போ பாருங்க, ஓகே. ஸோ இது வந்து ஃபுல் ஃபங்க்ஷனில் இருக்குது. இப்போ அடுத்தால பார்த்தீங்கன்னா நான் இதை எடுத்துடுறேன். ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து அடுத்த ஃபங்க்ஷன் என்னென்னா கேசட்டில் போடுறேன். இது கேசட், ஆடியோ கேசட். நான் இதில் வந்து என்ன கேசட் யூஸ் பண்ண போகிறேன்னா, இது வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால இந்த கேசட் போட்டால் நல்லாயிருக்கும். அதனால் இதை யூஸ் பண்ண போகிறேன். ஓகே. இது வந்து ரீல் கேசட்னு சொல்லுவோம். சாதா ஆர்டினரி கேசட் தான், அதே டேப் தான், பட் கேசட் பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கும். இது நம்ம ரெடி பண்ணுறது தான். ரிவைண்ட் பண்ணி எண்டுக்கு கொண்டு வரேன். ஓகே. ஓகே. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பனில் இருக்கிறதுனால நம்ம இதை போட்டிருக்கோம். பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ ஒரு ஸ்பூல் டேப்பு, அதாவது ரீல் டு ரீல் டேப் ஓடின மாதிரி இருக்குது. நல்ல பார்க்க அழகாக இருக்குது பாருங்கள். ஸோ இது நல்லா இருக்கு. ஏற்கனவே நான் ரிவர்ஸ் போட்டேன், இப்போ கொஞ்சம் ஃபார்வர்ட் போடுறேன். ரொம்ப குவாலிட்டியாக இருக்குது. நல்ல ஒரு சூப்பர் செட்டு. இப்போ இதில் ரேடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபங்க்ஷனை வந்து இது ஆக்ஸு, இங்கே ஃபோனும் இருக்குது. நம்ம பின்னாடி லைன் கொடுத்துக்கலாம். இப்போ நான் ரேடியோவில் வைக்கிறேன். ரேடியோ வச்சுட்டு இந்த லைட் ஒன்று ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகே. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி பின்லாந்து உறவுகள் குறித்து பேச்சு நடத்தினார். சர்வதேச அளவில் பெருகி வரும் மனிதவள. ஸோ இப்போ நியூஸ் ஓடிட்டு இருக்கு. ஸோ எஃப்எம் வந்து நல்லா இருக்கு. இதில் பாருங்க, மீடியம் வேவ், ஷார்ட் வேவ் எல்லாமே பிடிக்கலாம். மீடியம் வேவ்க்கு ஃபங்க்ஷன் இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன். 84 லட்சம் டன் அளவு. ஓகே. ஸோ இங்கே இருக்கு. ஓகே. இதெல்லாம் ஆண்டனா போட்டால் கிடைக்கும். ஓகே.
டியூன் ஆகுது. ஆனால் ஆண்டனா போட்டால் தான் கிடைக்கும். ஓகே, இதில் வந்து எல்லாமே ஃபங்க்ஷன் ஆகுது, சூப்பராக இருக்குது. இது போக நமக்கு பின்னாடி வந்து ஃபோனோ கனெக்டர் இருக்குது, அது மாதிரி ஆக்ஸ் கனெக்டரும் இருக்குது. ஓகே, இந்த செட்டு வந்து ஒரு வித்தியாசமான செட்டு. இது வந்து நீங்கள் இதுக்கு முன்னாடி இதை பார்த்துருந்தீங்கன்னா நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி 4 ட்ராக் கேசட் வந்து நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. இது எப்படி ரெக்கார்டும் பண்ணணும்னு சொல்லி எனக்கு தெரியல. பட் இது வந்து இதில் ப்ரீ ரெக்கார்டட், இதுலேருந்து வந்து நமக்கு ரெக்கார்டிங் பண்ணி இதில் இருக்குது. நான் அதை இப்போ ப்ளே பண்ணி காமிச்சேன். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம சேனலில் இன்னும் நிறைய வீடியோஸ் வரும். எல்லா வீடியோவும் பாருங்கள். அடுத்த வீடியோ வரைக்கும்